வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 செக்ஷன் ஆஃப் பிஎன்எஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த செக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 15ல் இருக்கிற செக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சாப்டர் 15 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் அஃபென்சஸ் அஃபெக்டிங் த பப்ளிக் ஹெல்த், சேஃப்டி, கன்வீனியன்ஸ், டீசென்சி அண்ட் மாரல். ஸோ அது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் 270 ஆஃப் பிஎன்எஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். 270ங்கிறது பப்ளிக் நியூசன்ஸோட டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. சரி, பப்ளிக் நியூசன்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஸோ நியூசன்ஸ்னால் என்னென்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவங்களோட ரைட்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது நியூசன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே பப்ளிக் நியூசன்ஸ்னு பப்ளிக் பிளேஸில் அது க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ நியூசன்ஸுங்கிறது டாட்லேயும் இருக்கும், இப்போ பிஎன்எஸ்லேயும் பார்க்குறோம். ஸோ கிரிமினல் லாலையும் இருக்குது. ஸோ அதுதான் அதோட டெஃபினிஷன் தான் 270ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 271 ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நெக்லிஜென்ஸ் ஆக்ட் லைக்லி டு ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் டிசீஸ் டேஞ்சரஸ் டு லைஃப். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனால் நெக்லிஜென்ஸ் ஆக்ட்னால ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதுனால அதுக்கான பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக 271 சொல்லியிருக்காங்க. இதே 270ல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸில் ஐபிசி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 268. இதே இங்கே 271 பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா 269 ஆஃப் ஐபிசியில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பனிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் டு 6 months ஆர் ஃபைன், இல்லை ரெண்டுமே சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இது என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனால் நெக்லிஜென்ஸ் ஆக்ட்னால ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, டேஞ்சரஸ் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 272 ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்லனன்ட் ஆக்ட். சேம் திங் தான். இங்கே வந்து ரெண்டுக்கும் 271க்கும் 272க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா த இன்டென்ஷன் ஆஃப் த அக்யூஸ்ட். இப்போ நான் ஒரு விஷயம் தெரியாமல் பண்ணுறதுக்கும் நான் தப்பான நோக்கத்தோட ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே 271 272 ரிலேட்டடாக டிசீஸ். ஸோ நான் பர்பஸாக இன்டென்ஷனோட ஒரு பர்டிகுலர் டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பண்ணேன் அப்படின்னா 272 கீழே எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, ஆனால் வந்து என்னோடய ஆக்ட்னால தான் நடந்திருக்கு, பட் ஆனால் டியூ டு மை நெக்லிஜென்ஸ் என்னோட கவனக்குறைவுனால நடந்துச்சு அப்படின்னா என்ன 271 கீழே பனிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே இன்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. 272ல் இல் இன்டென்ஷன் இருக்கிறதுனால பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 2 years வரைக்கும் இதில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 272 வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் 270 செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 273 ஆஃப் பிஎன்எஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஒபீடியன்ஸ் டு குவாரண்டைன் ரூல். ஸோ கோவிட் வந்தனால இந்த குவாரண்டைன் ரூல்னால் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஒரு பர்டிகுலர் விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குவாரண்டைனில் இருக்கணும், இல்லைன்னா யாரும் வெளியே வரக்கூடாது, இல்லை சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரூலை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 273ல் கிடைக்கும் பிஎன்எஸில். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, 271 ஆஃப் ஐபிசியில் ஆல்ரெடி இருக்குது. பட் நான் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமா இந்த குவாரண்டைன்னா எல்லாத்துக்கும் அந்த டேர்ம் வந்து ஃபெமிலியராக இருக்குது. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் டு 6 months வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது வித் ஃபைன். நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 274 ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எது ரிலேட்டட்னா அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஆர் ட்ரிங்க் இன்டென்டட் ஃபார் சேல். ஸோ கெட்டு போன சாப்பாடு இல்லைன்னா வந்து அந்த ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுமே அது விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து 274 கீழே பனிஷ்மெண்ட் அஃபென்ஸ். இதே ஐபிசியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க செக்ஷன் 272ல் இருக்குது. இதுக்கான பனிஷ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப் டு 6 months வரைக்கும் இருக்குது. ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வரைக்கும் இம்போஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்கான அஃபென்ஸ் ஆக்சுவலாக. அதனால பனிஷ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 6 months இல்லைனா அப் டு 2 years மட்டும் தான் ஒரு செக்ஷன் 272ல் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து இன்டென்ஷன் வந்து இல் இன்டென்ஷனாக இருக்குது, நெக்லிஜென்ஸ் இல்லாமல் பர்பஸாக வந்து அது பண்ணனால அதுக்கு மட்டும் அப் டு 2 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 15ல் இது பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக சாப்டர் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 270லேருந்து 297 வரைக்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பிஎன்எஸ் சீரீஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆனால் டெய்லி 5 செக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து போடுவோம். பட் ஆனால் என்னென்னா எது இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் ஏதாச்சும் ஆக்டில் இருக்கும், ஸோ அது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 105 இந்த வீடியோட சேர்த்து 105 செக்ஷன்ஸ் வந்து பிஎன்எஸ்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேபி இதுக்கப்புறமா பிஎன்எஸ்ல மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் என்ன இருக்குது, இல்லைனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செக்ஷன்ஸ் என்ன இருக்கோ அது ரிலேட்டடாக டெய்லி அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஎன்எஸ் சீரிஸ் இதோட முடியுது. ஸோ தேங்க்யூ டு ஆல்.